இதில் என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விஷயம்னா, சொந்தக்காரங்களே பேசுவாங்க. சொந்தக்காரங்கன்னா தூரத்து சொந்தம்லாம் கிடையாது. அப்பா கூட பிறந்தவங்க, அப்புறம் எல்லாருமே பேசுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு அம்மா ஒரு பெண்ணாக எந்தெந்த வார்த்தையெல்லாம் வாங்கக்கூடாதோ அதெல்லாம் ஒரு சொந்தக்காரங்கிட்டேருந்து வாங்கினது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்களால் அடிக்கவும் முடியாது. ஏன்னா அப்பா சொல்லுவார், அடிக்கிறது கரெக்டான வழி கிடையாது, அடிதடியெல்லாம் நாங்கள் தான் இப்படி உருப்படாமல் போயிட்டோம் அடிதடின்னு சொல்லி, நீங்களாம் இப்படி இருக்கக்கூடாது, வேறு ஏதாவது பண்ணி அவங்க முன்னாடி நம்ம நிற்கணும்னு வாங்க. ஸோ ஸ்டில் அவங்களெல்லாம் பண்ண விஷயந்தான் அம்மா நின்று அந்த கடனை ஒரே ஆளாக அடைச்சாங்க. நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணேன். இவ்வளோ கடன் இருந்தோங்க்கா. வீட்டில் ரேஷன் அரிசி சாப்பாடு இருக்கும், அப்பாவுக்கு, தம்பிக்கு, அப்புறம் அம்மாவுக்கு. எனக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சோண்டு அந்த நல்ல அரிசி வாங்கி எனக்கு கொஞ்சம் சமைச்சு வைப்பாங்க. இல்லை 2 பேர் எனக்கும் தம்பிக்கும் இருக்கும். அப்பா அம்மா இட்லி கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க கடன் வந்ததால். ஸோ இட்லி 3 வேளை இட்லி தான் சாப்பிடுவார் அப்பா.